Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 11th சாப்டர் photosynthesis in higher plants பத்தி தான் பார்க்க போறோம். இந்த photosynthesisல two types of reactions இருக்கு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். What are the two types of reaction? The one is light reaction and the another one is dark reaction. Light reaction பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டார்க் ரியாக்ஷன் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். லைட் ரியாக்ஷனுக்கும் டார்க் ரியாக்ஷனுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ்? தட் இஸ் த லொகேஷன். லைட் ரியாக்ஷன் எங்க நடக்கும்? இட் அக்கர்ஸ் இன் தைலகாய்டு. குளோரோபிளாஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய தைலகாய்டு இருக்கு இல்லையா, தைலகாய்டுல தான் லைட் ரியாக்ஷன் நடக்கும். எதனால தைலகாய்டுல நடக்கும்? குயிக்கா ரிமெம்பர் பண்ணுங்க. தைலகாய்டுல என்ன இருக்கும்? தைலகாய்டுல தான் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான் லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ணும். ஸோ லைட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் தைலகாய்டு. பட் டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரோமா. வெளியில இருக்கு இல்லையா தைலகாய்டு, எங்க இருக்கும்? ஸ்ட்ரோமால இருக்கும் இல்லையா, அந்த புரோட்டீன் ஃபில்லட் ஸ்பேஸ்ல தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட் என்ன? த்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும்னு பார்த்தோம் இல்லையா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கேருந்து வரும்? ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். இது எல்லாத்தையும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ரிமெம்பர் பண்ண முடியுதா? ஆக்சிஜன் இருக்கும் அண்ட் டூ எனர்ஜி மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். வாட் ஆர் த டூ எனர்ஜி மாலிக்யூல்? One is ATP and the another one is NADPH. இந்த ரெண்டு எனர்ஜி மாலிக்யூல்ஸும் தான் லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்டா வரும். அண்ட் டார்க் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? இந்த லைட் ரியாக்ஷன்ல இருந்து வந்த ரெண்டு ப்ராடக்ட் ATP and then NADPH, இது ரெண்டுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் சுகர் சிந்தசைஸ் பண்ணும் இன் டார்க் ரியாக்ஷன். ஸோ டார்க் ரியாக்ஷன் டைரக்டா லைட் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்காது, பட் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். இந்த ATP NADPH இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to see about the dark reaction. இந்த டார்க் ரியாக்ஷனை we also call it as biosynthetic phase. நம்ம ஆல்ரெடி லைட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் சொன்னோம் இல்லையா, that is photochemical phase. அதே மாதிரி டார்க் ரியாக்ஷனை we also call it as biosynthetic phase. இந்த ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, நார்மலா photosynthesisோட ரியாக்ஷன் என்ன? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர், இது ரெண்டுத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா. லைட் ரியாக்ஷன்ல வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும்ன்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸா எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? வாட் இஸ் த ப்ராசஸ்? தட் இஸ் ரிடக்ஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பை ரிடக்ஷன், தட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி வாட்டர் வந்து ஆக்சிஜனா எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம், தட் இஸ் ஆக்சிடேஷன், ரைட்? இதை லாஸ்ட் வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதில் டூ டைப்ஸ் ஆஃப் பாத்வே இருக்கு. ஒன் இஸ் C3 பாத்வே அண்ட் அனதர் ஒன் இஸ் C4 பாத்வே. C3 பாத்வேனா என்ன, C4 பாத்வேனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா C3 இந்த C அப்படின்றது இருக்கு இல்லையா, which means கார்பன். 3 கார்பன் பாத்வே ஆகும் 4 கார்பன் பாத்வே ஆகும் தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி 3 கார்பன் 4 கார்பனாக கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸில் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடு தானே குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அந்த கார்பன் டை ஆக்சைடோட ஃபிக்சேஷன் நடக்கும். What is carbon dioxide fixation? It is nothing but fixing the atmospheric carbon dioxide. நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இன்ஆர்கானிக் கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அ ஆர்கானிக் காம்பவுண்ட். குளுக்கோஸா ஃபார்ம் ஆகுது இல்லையா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குளுக்கோஸா ஆர்கானிக் கார்பனா மாத்திர ப்ராசஸ் தான் we call it as carbon dioxide fixation. ஸோ இந்த பயோசிந்தட்டிக்
பாத்வேல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் தான் நடக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வருது இல்லையா, தட் இஸ் C3 கார்பன். C3 கார்பனா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கம் அண்டர் C3 பாத்வே. சப்போஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 4 கார்பன் காம்பவுண்டா இருந்தது அப்படின்னா தட் இஸ் C4 பாத்வே. பிகாஸ் டைரக்டா கார்பன் டை ஆக்சைட்லேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது, இன்டர்மீடியேட்ல நிறைய சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பனா 4 கார்பனா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் C3 பாத்வேயா C4 பாத்வேயா கிளாசிஃபை பண்ணாங்க. ஓகே, இந்த C3 பாத்வே அப்படின்ற சைக்கிளை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா பை த சயின்டிஸ்ட் கால்ட் கால்வின். மெல்வின் கால்வின் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹி டிஸ்கவர் திஸ் C3 பாத்வே. அதனால தான் இந்த C3 பாத்வேவை we also call it as கால்வின் சைக்கிள். இந்த C3 பாத்வேவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் 3 கார்பன் காம்பவுண்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் 3PGA, 3-phosphoglyceric acid. ஓகே, இந்த 3 அப்படின்றது 3 கார்பனை ரெஃபர் பண்ணுதா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அது பாஸ்பேட் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்பேட்டோட பொசிஷனை மென்ஷன் பண்ணுது. பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, அதே மாதிரி C4 பாத்வேல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் 4 கார்பன் காம்பவுண்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த 4 கார்பன் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். அண்ட் இந்த C4 பாத்வேயை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா ஹேட்ச் அண்ட் தென் ஸ்லாக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த C4 பாத்வேயை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. அதனால C4 பாத்வேவை we also call it as hatch and slack pathway. C3 பாத்வேயை கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், C4 பாத்வேயை hatch and slack pathwayன்னு சொல்லுவோம். இப்போ இந்த C3 பாத்வே பத்தியும் C4 பாத்வே பத்தியும் டீடைல்டா பார்ப்போமா. The first one is C3 pathway, that is கால்வின் சைக்கிள். இந்த கால்வின் சைக்கிளை யார் டிஸ்கவர் பண்ணா தட் இஸ் டிஸ்கவர்டு பை மெல்வின் கால்வின். இந்த மெல்வின் கால்வின் அப்படின்ற சயின்டிஸ்ட் எப்படி இந்த கால்வின் சைக்கிளை டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கே இருக்கு இல்லையா, அந்த ஆல்கேல ஃபோட்டோசிந்தசிஸை அப்சர்வ் பண்ணும்போது ஹி யூஸ் ரேடியோ ஆக்டிவ் கார்பன். ரேடியோ அப்படின்ற டேர்ம் இந்த சாப்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தோமே, மார்டின் கேமன் எக்ஸ்பிரிமெண்ட், இயர்லி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்ல மார்டின் கேமன் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஹி யூஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மெல்வின் கால்வின் என்ன பண்ணாருன்னா ஹி யூஸ் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் கார்பன். கார்பன் டை ஆக்சைடில் நார்மல் கார்பனுக்கு பதிலாக ரேடியோ ஆக்டிவ் கார்பனை யூஸ் பண்ணி ஆல்கேல ஃபோட்டோசிந்தசிஸை அப்சர்வ் பண்ணாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், ரைட். ஸோ இந்த கால்வின் சைக்கிளில் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆனோடனே வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன தட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட்னு சொன்னோம் இல்லையா. வாட் இஸ் தட் 3 கார்பன் காம்பவுண்ட் தட் இஸ் 3PGA, 3-phosphoglyceric acid. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஒரு அன்னோன் காம்பவுண்ட் கூட கம்பைன் ஆகி தான் இட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் அ ஸ்டேபிள் ப்ராடக்ட். அந்த ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் தட் இஸ் 3PGA, தட் இஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இந்த கார்பன் டை ஆக்சைடை அன்னோன் காம்பவுண்ட் அக்செப்ட் பண்ணி தானே ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அக்செப்ட் பண்ணுற மாலிக்யூலை வி கால் இட் ஆஸ் பிரைமரி அக்செப்டார். எதனால் பிரைமரி அப்படின்னு சொல்கிறோன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கால்வின் சைக்கிள். ஸோ பிரைமரியாக இது நடக்குது, அதனால தான் பிரைமரி அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் மெல்வின் கால்வின் இந்த பிரைமரி அக்செப்டார் அப்படின்றது என்ன காம்பவுண்டாக இருக்கும், எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தப்ப வாட் ஹி டிஸ்கவர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சாரு, கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை கார்பன் இருக்கும், ஒரு கார்பன் இருக்கும். அண்ட் தென் அதுலேருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எத்தனை கார்பன் தட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், ரைட். ஸோ 1 கார்பன் ப்ளஸ் அன்னோன் கார்பன், இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் இட் கிவ் ரைஸ் டு 3 கார்பன் காம்பவுண்டா. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கார்பன் கூட 2 கார்பன் சேர்ந்தா தானே 3 கார்பன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஸோ
primary acceptor 2 carbon component இருக்கும் அப்படின்னு first he thought, but experimentally what he discovered is that is not a 2 carbon compound, that is 5 carbon compound அப்படின்னு டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்கும், அண்ட் தென் பிரைமரி அக்செப்டார் அப்படின்ற காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 5 கார்பன் காம்பவுண்ட். அப்போ எப்படி 3 கார்பன் காம்பவுண்ட் வந்தது? 1 + 5 இட் கிவ் ரைஸ் டு 6 கார்பன் காம்பவுண்ட், ரைட்? ஸோ 6 கார்பன் காம்பவுண்ட் தானே வந்திருக்கணும். 3 கார்பன் காம்பவுண்ட் எப்படி வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ணாரு அப்படின்னா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகியிருக்க 3PGA இருக்கு இல்லையா, இந்த 3PGA it is produced as 2 molecules. 2 molecules of 3PGA produce ஆயிருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி 2 × 3C, ரைட்? ஸோ 3 கார்பன் காம்பவுண்ட் 2 டைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருந்தா டோட்டலாக எவ்வளோ வரும்? தட் இஸ் 6 கார்பன் காம்பவுண்ட். ஸோ ஆப்வியஸ்லி கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்கும், அண்ட் தென் பிரைமரி அக்செப்டாரில் 5 கார்பன் இருக்கும், அண்ட் தென் அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் தட் இஸ் 6 கார்பன். 6 கார்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, 3PGA, that is produced in 2 molecules. okay, இந்த பிரைமரி அக்செப்டார் சொன்னோம் இல்லையா 5 கார்பன் காம்பவுண்ட்டு, அந்த 5 கார்பன் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் RUBP. RUBP அப்படின்றது நத்திங் பட் ரைபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். ஸோ இந்த RUBP அப்படின்றது தான் கால்வின் சைக்கிளோட பிரைமரி அக்செப்டார். ஓகே, அண்ட் இந்த பிரைமரி அக்செப்டார் எதை அக்செப்ட் பண்ணும்? அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணி இது ரெண்டும் கம்பைன் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? the first stable product is 2 molecules of 3PGA, 3-phosphoglyceric acid ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த கால்வின் சைக்கிள் எந்தெந்த பிளான்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் அக்கர்ஸ் இன் ஆல் ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ். எந்தெந்த பிளான்ட்ஸ்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதோ அந்த எல்லா பிளான்ட்ஸ்லையும் இந்த கால்வின் சைக்கிள் நடக்கும். ஓகே, இப்போ இந்த கால்வின் சைக்கிளில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? டோட்டலி இட் ஹேஸ் 3 steps. என்னென்ன 3 steps இருக்குன்னு பார்த்தோம்னா, the first one is carboxylation, and the second one is reduction, and the third one is regeneration. So this is the 3 major step involved in Calvin cycle. First one is carboxylation, and then reduction, and then regeneration. இப்போ ஒரு ஸ்டெப்பையும் டீட்டெயிலாக பார்ப்போமா? the first one is carboxylation. Carboxylation அப்படின்றது nothing but it is the addition of carbon dioxide. Carbon dioxide ஓட addition தான் we call it as carboxylation, that is the fixation of carbon dioxide. First step என்ன சொன்னோம் நம்ம ஆல்ரெடி? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி இட் கன்வெர்டட் இன்டு ஆர்கானிக் காம்பவுண்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் கார்பாக்சிலேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிரைமரி அக்செப்டார் கூட பைண்ட் ஆகும் இல்லையா? அந்த பிரைமரி அக்செப்டார் என்ன? தட் இஸ் RUBP. அண்ட் இது ரெண்டும் கம்பைன் ஆகி என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? தட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், ரைட்? என்ன அந்த 3 கார்பன் காம்பவுண்ட்? தட் இஸ் 3PGA, 3-phosphoglyceric acid. ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ருபிஸ்கோ. ருபிஸ்கோ அப்படின்றது நத்திங் பட் ரைபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இந்த RUBP இருக்கு இல்லையா, RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அப்படின்ற என்சைம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணும். இந்த ருபிஸ்கோ அப்படின்ற என்சைம் இட் ஹேஸ் த அஃபினிட்டி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜன். என்ன மேம் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ருவிஸ்கோ அப்படின்ற என்சைம் கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் ஃபிக்ஸேஷனுக்கும் இட் வில் ஹெல்ப். அதனால தான் இட் இஸ் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இட் ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதுவே ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இட் வில் ஃபிக்ஸ் ஆக்சிஜனேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கால்வின் சைக்கிள், தட் இஸ் கார்பாக்சிலேஷன். ஸோ இந்த கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்? RUBP அப்படின்ற பிரைமரி அக்செப்டார் CO2 கூட கம்பைன் ஆகி இட் ப்ரொடியூஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், தட் இஸ் 3-phosphoglyceric acid. ஓகே, தட் இஸ் கார்பாக்சிலேஷன். நெக்ஸ்ட் என்ன வரும்? தட் இஸ்
ரிடக்ஷன். இந்த ரிடக்ஷன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன். இதில் நிறைய ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா 3PGA ஃபார்ம் ஆயிருந்தது இல்லையா, அந்த 3PGAவை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த ப்ராசஸை தான் we call it as reduction. அண்ட் மெயின் திங் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரிடக்ஷன் ஸ்டெப்பில் தான் NADPH அண்ட் தென் ATP இது ரெண்டுமே யூட்டிலைஸ் ஆகிடும். எங்கேருந்து வந்தது இந்த ATPயும் NADPHும்? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் லைட் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்டான ATPயும் NADPHும் எந்த ஸ்டெப் ஆஃப் கால்வின் சைக்கிளில் யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் டியூரிங் ரிடக்ஷன். இந்த ஸ்டெப்பில் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் 3PGA இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா ஒரு ATP மாலிக்யூலை யூட்டிலைஸ் பண்ணி இட் ப்ரொடியூஸ் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட். அண்ட் தென் இந்த பிஸ்பாஸ்போகிளிசரேட் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா NADPH இருக்கு இல்லையா, NADPH அப்படின்ற எனர்ஜி மாலிக்யூலை யூட்டிலைஸ் பண்ணி இட் ப்ரொடியூஸ் G3P. G3P அப்படின்றது நத்திங் பட் it is glyceraldehyde 3-phosphate. அதுதான் we call it as G3P. and then இந்த G3P என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா it produce glucose. ஓகே, ஸோ இந்த 3PGAலேருந்து குளுக்கோஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தான் தட் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கால்வின் சைக்கிள். ஸோ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு RUBP கூட CO2 கம்பைன் ஆகி இட் ப்ரொடியூஸ் 2 molecules of 3PGA that is 3-phosphoglyceric acid. and then இந்த 3-phosphoglyceric acidலேருந்து குளுக்கோஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இட் யூட்டிலைஸ் ATP and then NADPH. இந்த ரெண்டு மாலிக்யூலையும் யூட்டிலைஸ் பண்ணி 3PGA அப்படின்ற காம்பவுண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். ஓகே, இந்த 3PGA அப்படின்றது இட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டும் இட் இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட். and then G3P that is glyceraldehyde 3-phosphate that is also 3 carbon compound. okay, and then finally produce ஆன glucose இருக்கு இல்லையா, glucose is a 6 carbon compound that is C6H12O6, right? so obviously it is 6 carbon compound. so எப்படி இங்க 3 carbon compoundலேருந்து 6 carbon compound produce ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த reduction process நடக்கணும் அப்படின்னா first we need a 6 molecules of CO2. 6 molecules of CO2 இருந்தாதான் we can able to generate 1 molecule of glucose. that is 6 CO2 fix ஆனா மட்டும்தான் ஒரு glucose compound நம்மளால produce பண்ண முடியும். ஸோ ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ. 6 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணணும்னா 6 மாலிகுல் ஆஃப் RUBP தேவை இல்லையா. ஸோ அதுக்கான பேலன்ஸ்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நார்மலாக ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடு இருந்தது அப்படின்னா ஒரு RUBP நமக்கு போதும், இட் ப்ரொடியூஸ் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3PGA. பட் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வேணும்னா ஆப்வியஸ்லி நீ நீட் 6 RUBP. 6 RUBP இருந்தால் தான் we can produce 3PGA அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி 2 மாலிக்யூல் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். 2 மாலிக்யூலோட 6 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, பிகாஸ் 1 கார்பன் டை ஆக்சைட்லேருந்து 2 மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இங்கே 6 அப்படின்னு இருந்ததுன்னா we can also multiply with 6. ஸோ 6 into 2 எவ்வளோ வரும், தட் இஸ் 12 3PGA ப்ரொடியூஸ் ஆகிடும். தட் இஸ் ஜூரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கார்பாக்சிலேஷனில் என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்னு பார்த்தோன்னா 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 3PGA ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த 3PGA எங்கே போகும், இட் கோஸ் டு த செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும், 3PGA இட் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸாக ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே 12 மாலிக்யூல்ஸ் ஆஃப் 3PGA இருக்குது அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு 12 molecules of
of 1,3 bisphosphoglycerate, and then in the 1,3 bisphosphoglycerate என்னாகும், it is converted into 12 molecules of G3P, that is glyceraldehyde 3-phosphate. இந்த 12 G3P தான் it is converted into 1 molecule of glucose. Okay, so ஒரே ஒரு molecule of glucose produce ஆகணும் அப்படின்னா we need 6 RUBP, 6 ribulose bisphosphate and then 6 carbon dioxide. அதே மாதிரி 12 3PGA produce ஆகும், 12 1,3 bisphosphoglycerate produce ஆகும், 12 G3P 12 glyceraldehyde 3-phosphate produce ஆகி தான் ஃபைனலா 1 molecule of glucose produce ஆகும். அதே மாதிரி 1 phosphoglyceric acidக்கு தான 1 ATPயும் 1 NADPHும் யூட்டிலைஸ் ஆகும்னு பார்த்தோம். இப்போ 12 PGA அப்படின்னா we need 12 ATP and then 12 NADPH. So 12 NADPHும் 12 ATPயும் யூட்டிலைஸ் பண்ணி தான் 1 molecule of glucose produce ஆகும். Clear, right? So obviously 1 molecule of glucose produce ஆகணும்னா எத்தனை ATP எத்தனை NADPH reduction stepல யூட்டிலைஸ் ஆகும்னு கேட்டாங்கன்னா தான் 12 ATP and then 12 NADPH, because தேர்ட் ஸ்டெப் இன்னும் பாக்கி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்பில் ஏடிபி என்ஏடிபி ஏதாவது யூட்டிலைஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும்ல. ஸோ ரிடக்ஷன் ஸ்டெப்பில் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ்க்கு எத்தனை ஏடிபி எத்தனை என்ஏடிபிஹெச் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 ஏடிபி அண்ட் தென் 12 என்ஏடிபிஹெச். ஓகே, தட் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். நம்ம இந்த சைக்கிளில் பார்ப்போமா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், தட் இஸ் கார்பாக்சிலேஷன் பார்த்தோம் இல்லையா, RUBPயும் CO2வும் சேர்ந்து இட் ப்ரொடியூஸ் 3PGA அண்ட் தென் இந்த PGA என்ன ஆகும், இட் இஸ் கன்வெர்டட் இன்டு 1,3 bisphosphoglycerate and then in the 1,3 bisphosphoglycerate is converted into glyceraldehyde 3-phosphate G3P and then in the G3P லேந்து தான் it is produce glucose. Okay, டோட்டலாக எத்தனை G3P ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம், 12 molecules of G3P ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 12 moleculesமே 1 molecule of குளுக்கோஸாக ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேட்டால் நோ. இந்த 12 moleculesல only 2 molecules 2 G3P மட்டும்தான் it is converted into glucose. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 molecule of G3P எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா it is going to the third step of Calvin cycle. அந்த third step என்னன்னு பார்த்தோம்னா that is regeneration. இந்த ரீஜெனரேஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா 10 molecules of G3P இருக்கு இல்லையா, that is again regenerated into 6 molecules of RUBP. Okay, 2 G3P 2 molecules of glyceraldehyde 3-phosphate தான் 1 molecule of glucose ப்ரொடியூஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 molecule of G3P என்ன ஆகும்னா it is converted into 6 molecules of RUBP. இந்த RUBPன்றது என்ன, that is the primary acceptor. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பிரைமரி அக்செப்டரா அகைன் இட் இஸ் ஃபார்ம்டு. இந்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்ல இட் யூட்டிலைஸ் 1 ATP, ஒரு ATP மாலிக்யூலை இந்த ஸ்டெப்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, ஆல் கிளியர், ரைட்? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த G3P இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ 3 கார்பன் காம்பவுண்ட் அண்ட் தென் RUBP அப்படின்றது இட் இஸ் 5 கார்பன் காம்பவுண்ட், ரைட்? நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் எப்படி 5 கார்பன் காம்பவுண்டாக மாறுச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அது எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போமா. இந்த G3P அப்படின்றது 3 கார்பன் காம்பவுண்ட், பட் எத்தனை மாலிக்யூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இட் இஸ் 10 மாலிக்யூல்ஸ், ரைட்? ஸோ 10 into 3, that is 30 கார்பன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி RUBP அப்படின்றது இட் இஸ் அ 5 கார்பன் காம்பவுண்ட், பட் எத்தனை மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, தட் இஸ் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் RUBP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 6 into 5, ஸோ டோட்டலாக 30 கார்பன் இருக்கு இல்லையா. ஸோ LHS ஈக்குவல் டு RHS வந்துருச்சு. ஸோ கார்பன் பேலன்ஸும் கரெக்டாக இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் கேல்வின் சைக்கிள். இந்த RUBP அகெயின் என்ன பண்ணும், இட் அகெயின் ஃபிக்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு. இதே மாதிரி இந்த கேல்வின் சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோலாக சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, தட் இஸ் RUBP அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டும் கம்பைன் ஆகிற ப்ராசஸ் தான் வி கால் இட் ஆஸ் கார்பாக்சிலேஷன். அண்ட் தென் கார்பாக்சிலேஷனில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், தட் இஸ் 3PGA. 3PGA ஒரு ATP மாலிக்யூல்
molecule utilize பண்ணி it produce 1 molecule of 1,3 bisphosphoglycerate and then இந்த 1,3 bisphosphoglycerate என்ன பண்ணும் it utilize 1 NADPH 1 NADPH utilize பண்ணி it produce G3P and then இந்த G3P லேந்து 2 molecule மட்டும் glucose produce ஆயிடும் and balance இருக்கக்கூடிய 10 molecule 10 G3P எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா it goes to the regeneration step. So இந்த regeneration stepல என்ன நடக்கும்னா இந்த 10 molecule of G3P is converted into 6 molecule of RUBP ன்னு பார்த்தோம் இல்லையா and during that reaction another ATP another 1 molecule of ATP is utilized. So this is the whole reactions involved during Calvin cycle. Okay, so இதுதான் whole cycle என்னென்ன ரியாக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ்டு ரியாக்ஷன் பார்ப்போமா பிகாஸ் இங்கே ஒரு RUBP ஒரு CO2 வச்சு தான் சொல்லியிருப்போம் பட் 1 molecule of glucose ப்ரொடியூஸ் ஆனோம்னா we need 6 molecules of carbon dioxide, right? ஸோ அந்த பேலன்ஸ்டு ரியாக்ஷன் சைக்கிளையும் ஒன்ஸ் பார்த்துருவோமா தட் இஸ் 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்துட்டு 1 glucose molecule produce பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டோம். So obviously we need 6 carbon dioxide 6 carbon dioxide வேணும்னா 6 RUBP வேணும் இல்லையா RUBP அப்படின்றது ribulose 1,5 bisphosphate. So இதுதான் primary acceptor Calvin cycleோட primary acceptor என்ன that is RUBP. So 6 molecule of RUBP யும் 6 molecule of carbon dioxide combine ஆகி it produce 12 molecule of 3PGA because 1 molecule of RUBP யும் 1 molecule of carbon dioxide it produce 2 molecule of 3PGA. So obviously 6 molecules அப்படின்னு convert ஆச்சு அப்படின்னா 6 into 2 that is 12 molecule of 3PGA 3-phosphoglyceric acid. This is the first step of Calvin cycle that is carboxylation and then second step என்ன that is reduction, right? So carboxylation லேந்து வந்த product 12 3PGA இருக்கு இல்லையா இந்த 12 3PGA என்ன produce பண்ணும் it produce 12 molecules of 1,3 bisphosphoglycerate. இந்த 1,3 bisphosphoglycerate produce ஆகணும் அப்படின்னா it need 1 ATP molecule அப்படின்னு பார்த்தோம் இல்லையா so obviously 12 3PGA இருந்ததுன்னா we need 12 ATP molecule to produce 1,3 bisphosphoglycerate 12 molecules produce பண்ணணும்னா we need 12 ATP. Okay, and then in the 12 molecule of 1,3 bisphosphoglycerate என்னவா மாறும் it is converted into 12 molecule of G3P that is glyceraldehyde 3-phosphate. இந்த 12 molecule of glyceraldehyde 3-phosphate convert ஆகணும் அப்படின்னா obviously we need 12 molecule of NADPH. So during reduction reactionல 12 molecule of ATP utilize ஆயிடுச்சு 12 molecule of NADPH utilize ஆயிடுச்சு and இந்த 12 molecule of G3P என்ன ஆகும் 2G3P மட்டும் it produce glucose release ஆகிடும் that is the end product of photosynthesis, right? Because already oxygen is released during light reaction oxygen release ஆயிடுச்சு and then in the dark reaction என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா glucose synthesis that is sugar synthesis is happened. Okay, sugar எப்படி synthesis ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம் இல்லையா so 2G3P தான் it produce 1 molecule of glucose பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாலிக்யூல் எத்தனை that is 10 molecule of glyceraldehyde 3-phosphate. இது எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா it goes to the third step that is regeneration. இந்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னா 10 G3P is again converted into 6 RUBP that is the primary acceptor. RUBP தான primary acceptor first carbon dioxide fixation நடக்கும் so again இந்த 6 molecule என்ன பண்ணும் it again do the Calvin cycle. so இந்த மாதிரி இந்த cycle continue ஆகிட்டே இருக்கும் but during the regeneration process அப்போ it requires ATP. ஒரு RUBP produce ஆகணும் அப்படின்னா we need 1 ATP. so obviously 6 molecules of RUBP produce ஆகணும் இல்லையா so 6 molecules of RUBP produce ஆகணும்னா we need 6 molecules of ATP. so டோட்டலா எவ்வளோ எனர்ஜி மாலிக்யூல்ஸ் லைட் ரியாக்ஷன்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன ATPயும் NADPHயும் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இந்த C3 சைக்கிள் Calvin
சைக்கிளில் யூட்டிலைஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 சைக்கிளுக்கு 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு 18 ஏடிபியும் 12 NADPHும் யூட்டிலைஸ் ஆகிருக்கு. எப்படி 18 ஏடிபி வந்தது அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷனில் 12 ஏடிபி யூட்டிலைஸ் ஆச்சு. அண்ட் ஆல்சோ ரீஜெனரேஷன் தேர்ட் ஸ்டெப்பில் 6 ஏடிபி யூட்டிலைஸ் ஆச்சு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி 12 + 6 18 ATP is utilized and 12 molecule of NADPH is utilized. இந்த 12 molecule எங்கே யூட்டிலைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா during reduction process. reduction second stepல 12 NADPH is utilized. So totally 18 ATP and then 12 NADPH is utilized for 6 cycles because 6 molecule of carbon dioxide then 1 molecule of glucose produce பண்ணும். அப்போ 6 cycleக்கு தான் 18 ATP and 12 NADPH is utilized. But இதுவே 1 carbon dioxide that is 1 cycleக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தோம்னா that is 1 carbon dioxide give rise to 1/6th molecule of glucose because 6 molecule of carbon dioxide then it give rise to 1 molecule of glucose. So obviously 1 molecule of carbon dioxide எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தோம்னா 1/6th molecule of glucose தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ATP NADPHையும் 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். that is 18 divided by 6 அப்படின்னா it requires only 3 ATP molecule. 3 ATP மட்டும்தான் யூட்டிலைஸ் நடக்கும். அதே மாதிரி 12 NADPH எவ்வளோவா 1 சைக்கிளுக்கு தேவைப்படும் that is 2 NADPH. ஓகே, இந்த 3 ATP மாலிகுலும் எப்போ யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிடக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் 2 ATP யூட்டிலைஸ் ஆகும் அண்ட் தென் இந்த ரீஜெனரேஷனில் 1 ATP யூட்டிலைஸ் ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு சைக்கிளுக்கு 3 ATP மாலிக்யூல் இஸ் யூட்டிலைஸ்டு. அதே மாதிரி 2 NADPH எப்போ யூட்டிலைஸ் ஆகும், தட் இஸ் ஆல்சோ டியூரிங் ரிடக்ஷன். இங்கே இருக்கு இல்லையா 2 NADPH இங்கே யூட்டிலைஸ் ஆகும். ஸோ டோட்டலி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் 1 சைக்கிளுக்கு 3 ATP அண்ட் தென் 2 NADPH. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கேல்வின் சைக்கிள் C3 pathway. ஓகே, இந்த பேஜை யூ கேன் ஆல்சோ டேக் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சைக்கிள். எவ்வளோ ATP யூட்டிலைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ NADPH யூட்டிலைஸ் ஆகிருக்கு, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகணும்னா எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு தேவை, எவ்வளோ பிரைமரி அக்செப்டார் RUBP தேவை அப்படின்றதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரலாம். ஸோ மறக்காமல் இந்த பேஜை நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஆர் யூ கேன் ஆல்சோ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்கிறது. NCERT புக்கில் வசவசன்னு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம ஈஸியாக சிம்பிளாக PPT ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் தட் இஸ் டார்க் ரியாக்ஷனா என்ன, டார்க் ரியாக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ATPயும் NADPH லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸில் வி ஹாவ் 2 types. ஒன்று C3 pathway and then C4 pathway. C3 pathwayனா என்ன, C4 pathwayனா என்ன, ஏன் அந்த நேம் வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டாக பார்த்துட்டோம். அண்ட் இந்த C3 சைக்கிள் தட் இஸ் கேல்வின் சைக்கிள். ஏன் கேல்வின் சைக்கிள்னு சொல்கிறோம், பிகாஸ் தட் இஸ் டிஸ்கவர்ட் பை த சயின்டிஸ்ட் மெல்வின் கேல்வின், ரைட். அண்ட் தென் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் present in கேல்வின் சைக்கிள், 3 மேஜர் ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா. வாட் ஆர் த 3 மேஜர் ஸ்டெப்ஸ், ஒன் இஸ் கார்பாக்சிலேஷன் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ரீஜெனரேஷன். இந்த 3 ஸ்டெப்பையும் டீடைல்டாக வித் சைக்கிளோட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எவ்வளோ மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ எவ்வளோ கார்பன் காம்பவுண்ட், அந்த கார்பன் காம்பவுண்டையும் பேலன்ஸ் பண்ணி காமிச்சோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ எவ்வளோ ATP மாலிக்யூல் ஒரு ஸ்டெப்லையும் யூட்டிலைஸ் ஆகுது, எவ்வளோ NADP யூட்டிலைஸ் ஆகுது, ஃபார் 6 சைக்கிள்ஸ்க்கு எவ்வளோ, 1 சைக்கிள்க்கு எவ்வளோ அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிருக்கு நம்புறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மெயின் திங் என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு சாப்டரோட வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய C4 pathway இருக்கு இல்லையா, C4 pathway நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். See you guys on next video. Bye bye.